இந்த நிகழ்விலே நம் மத்தியிலே நம் பள்ளிக்கு இந்தியாவிலேயே நமது தென்னிந்தியாவிலேயே முதல் முன்னெடுப்பாக சோலார் ட்ரீ, சூரிய ஒளியை தரக்கூடிய மரம், சோலார் ட்ரீ அமைத்து கொடுத்த என்ஜினியர் எஸ் புகழேந்தி நம் பள்ளியில் 83 முதல் 86 வரை 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு பயின்றார்கள். அவர்களுடைய நிறுவனம், அவருடைய தகப்பனார், அவர்களுடைய உடன்பிறப்புகள், அதில் ஒரு சகோதரர் நம் பள்ளியிலே படித்தவர்கள், அந்த குடும்பத்தினர் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுடைய கம்பெனி சம்பந்தமானதை ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். அதில் நம்முடைய முதல் நிகழ்வாக அவர்கள் இப்பொழுது நமக்கு வாழ்த்துரை வழங்குவார்கள். அவருடைய தகப்பனார் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி நம்மை வாழ்த்துவார்கள். அவர்கள் அனைவரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய ஃபெலிசிட்டேஷன் கமிட்டி வந்து அவர்களுக்கு மேடையிலே பொன்னாடை போர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐ கால் அப்பான் சன்ஸ்ட்ரீம். இந்த நிகழ்வுக்காக அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறாரு. கடந்த 2 மாதத்துக்கு முன்னால் இந்த தென்னிந்தியாவிலே இது முதல் இந்த சூரிய சக்தி தரக்கூடிய சோலார் ட்ரீ வரும்பொழுது நீங்கள் பார்த்திருக்கலாம். சிகப்பு கட்டிடத்திற்கு மேன்மேலும் அழகுபடுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் செலவிலே அதை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாருக்கும் டிஷர்ட் மற்றும் அநேக உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை நாம் மறக்க முடியாது. அவர்கள் குடும்பத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இப்பொழுது அவர்கள் குடும்பத்தினர் முதலாவது குத்துவிளக்கு ஏற்றுவார்கள். குத்துவிளக்கை சுற்றி நிற்பாங்க. அவர்கள் குழுவினராய் அதை ஏற்றுவார்கள். அவர்கள் நிறுவனம் நமக்கு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் நம் நகரத்திலும் நம் பள்ளியிலும் என்ஜினியரிங் படித்து வேலைக்கு செல்ல முடியாமல் இருப்பவர்கள், ஒருவேளை அவர்களுக்கு ஆங்கில புலமை இல்லாத பிள்ளைகள், இவர்களையெல்லாம் எடுத்து பயிற்றுவித்து கிராமத்துப்புற பிள்ளைகளை அயல் நாடுகள் வரை பணிகளுக்கு அனுப்புவதற்கு தயார்படுத்தும் முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளியிலே முதல் 3 மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் 30,000 மதிப்புள்ள பரிசுகளை மேற்படிப்புக்காக வழங்குகிறார்கள். 6ஆம் வகுப்பில் படித்து முதல் 6 மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு 20,000 தலா 20,000 ரூபாய் வழங்க இருக்கிறார்கள். அவர்கள் மனதில் தோன்றுவதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பள்ளியின் சார்பாக அவர்களை நான் வருக என்று வரவேற்கிறேன். விட்டுரு சார், லீவ் இட். இப்பொழுது இன்ஜினியர் புகழேந்தி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். அவருடைய தகப்பனார் அவர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லே அதிகாரியாக இருந்தவர்கள், பணி நிறைவு செய்தவர்கள், வாழ்த்துவார்கள். சில நேரங்களில் சில வார்த்தைகளை பேசவே முடியாது. இது அது மாதிரியான ஒரு தருணம். இது இந்த 125வது வருடத்துடைய டேனி ஃபிஷனுடைய ஸ்கூலுடைய விழாவில் இவ்வளோ பெரிய நடத்தி கொண்டு இருக்கிறதுக்கு என்னுடைய வரவழைச்ச கடவுளுக்கு என்னுடைய முதல் நன்றி. கடவுளுடைய கிருபை இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால் என்னுடைய கடவுளுக்காக என்னுடைய முதல் சந்தோஷத்தை கொடுத்துக்கிறேன். 2வது நான் ஒருத்தருக்கு சந்தோஷம் என்னன்னா, நான் இந்த இடத்துல நான் இங்கே இருக்கிறேன்னாக்கா அதுக்கு நம்மளுடைய டீச்சர் ஒருத்தர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரணம். சரோஜினி மேடம் அவங்க இல்லை, இப்போ அவங்களால உடம்பு இல்லாத வர முடியல. இருந்தாலும் அவங்க இல்லாமல் நான் இங்கே இல்லை. அதனால் என்னுடைய முதல் நன்மையை என்னுடைய காணிக்கை நான் உங்களுக்கு சொல்லிட்டு கலவைப்படுத்திருக்கிறேன். 3வது எங்கள் அப்பா அம்மாவுக்கு, அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. என்னுடைய முதல் குருவும் எங்கள் அப்பா தான். அவர் இங்கே இருக்கார். அவர்
செல்வராஜ் சொல்லிட்டு அவருக்கு என்னுடைய சந்தோஷத்தை தெரியப்படுத்துகிறேன். அம்மாவால் வர முடியல, ஏன்னா உடம்பு சரியில்லை அவங்களுக்கு, இல்லைனா வந்திருப்பாங்க. அவங்களுடைய என்னுடைய முதல் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். அடுத்தது என்னுடைய தம்பிங்க இருக்காங்க, ரவி, ரஜினிகாந்த் அண்ட் கோபிநாத். தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க. என்னுடைய தம்பிங்க தான் என்னுடைய ரொம்ப என்னுடைய எல்லா இது நான் இந்தியாவில் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு எப்பவுமே கூட இருக்கிறவங்க என்னோட தம்பிங்க. அவங்களும் இங்கே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது இன்னொருத்தர் வந்து அனிதா, என்னுடைய ஒய்ஃப் அந்த முறையில் இவங்க தான் வந்து சன்ஸ்ட்ரீம் இன்ஜினியருடைய எம்டி. அவங்க இந்த கம்பெனியினுடைய இந்த சோலார் ட்ரீ பண்ணியிருக்கிற ப்ராஜெக்டுடைய பண்ணதெல்லாம் வந்து அவங்களும் அவங்களோட இன்ஜினியர்ஸ் தான். அனிதாக அவங்களுடைய டீம்மேட்ஸ் இருக்காங்க, அவங்களோட என்னோட அனிதா கமான் ரைட். அவங்களும் அவங்களோட இன்ஜினியர்ஸ்க்கு என்னுடைய முதல் நன்றியை சொல்லி கடவுப்பட்டுக்கிறேன். இந்த இன்ஜினியர்ஸ் தான் இவங்க சின்னதாக இருந்தாலும் பெரிய காரியம் பண்ணுறதில் எல்லாராலும் பண்ண முடியுன்றதுக்கு இவங்க பெரிய எக்ஸாம்பிள். ரொம்ப யங் இன்ஜினியர்ஸ். மெயின்லி பிரபாகரன் வந்து என்னுடைய ரொம்ப சந்தோஷமான விருதை சொல்ல ஆசைப்படுறேன் எனக்கு. ஏன்னா யாரால் எதையும் பண்ண முடியுன்றதுக்கு வந்து பிரபாகரன் ஒரு எக்ஸாம்பிள். இந்த ட்ரீ அங்கே இருக்குதுன்னாக்கா பிரபாகரனுடைய பங்கு பெரிய பெரிய நிலைமையில் இருக்குது. சந்தோஷத்துக்கு தேங்க்யூ பிரபாகர். அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, ஆக்சுவலாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாக்கா வந்து உலகம் உங்கள் கையிலன்னு சொல்லுவாங்க. அந்த என்னுடைய +2 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக எல்லோரும் 10th படித்த ஃப்ரெண்டு இங்கே வர முடியல, அவங்க ஈவினிங்கை மீட் பண்ண போகிறவங்க இங்கே இந்த ஸ்கூலில் படித்தவங்க 5 பேர். அப்புறம் என்னுடைய காலேஜ் போனவரே எனக்கு கூட இருந்தவங்களாம் சரி, நான் இந்த காலத்தில் இவ்வளோ இருக்க வரைக்கும் எப்போவுமே கூட இருக்கிற என்னுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருக்காங்க. ஒருத்தர் டாக்டர் கௌரி, HOD ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி இங்கே இருக்காங்க அவங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து வனஜா, டெப்டி ஜெனரல் மேனேஜர் ஆஃப் NLC, அவங்களாம் வந்திருக்காங்க இங்கே. அப்புறம் சாந்தி, HOD ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் முகாம்பிகா யூனிவர்சிட்டி, அவங்களாம் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃபார் கமிங் இயர் அகெயின். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொருத்தரை வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. இங்கே அவரை நான் மேடைக்கு வர சொல்ல விரும்புகிறேன். சில சொல்லுவாங்க ஆக்சுவலாக கிருஷ்ணாவுக்கு வந்து குசேலனால தான் கிருஷ்ணா ஃபேமஸ் ஆனான்னு சொல்லுவாங்க. நான் இங்கே இவ்வளோ பெரிய ஃபேமஸாக இருக்கிறனாக்கா வந்து ஒரு 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 உண்மையான ஒரு நண்பர் ஒருத்தர் பிரவீன் ரவி. வாங்க பிரவீன். அங்கே நான் இங்கே இருக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமானவர் வந்து தேங்க்யூ பிரவீன். ஓகே, நான் ஜனவரி 2ஆம் தேதி வந்து எனக்கு பெரிய இந்த வருஷம் வந்து எனக்கு பெரிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாள் எனக்கு. ஏன்னாக்கா வந்து இது வந்து தேங்க்யூ பிரவீன் அகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த இது வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் வருஷம் எனக்கு. ஏன்னாக்கா வந்து நான் US போய் 25 வருஷம் ஆகுது எனக்கு இந்த வருஷம் ஆக்சுவலாக. ஸோ நான் 25வது வருஷத்தை முடிக்கும் போது நான் பிறந்த மண்ணுக்கும் நான் பிறந்த இடத்துக்கும் எனக்கு இந்த இடத்துக்கு நான் நுழைமை இடத்துக்கும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஆசை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது எனக்கு ஆக்சுவலாக. அந்த ஆசை எப்படி பண்ணலான்னு எனக்கு தோணவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ என்னுடைய வேலை விஷயமா நான் கோயம்புத்தூருக்கு போயிட்டு இருந்தேன். போகும்போது திருவண்ணாமலை போடு 30 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ திருவண்ணாமலை தான் போய் ஸ்கூலில் போய் எங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் ஒரு 8 பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் நம்ம பண்ணிட்டு வந்தப்போ கதவை திறந்து விட்டு ஏன்னா இந்த நிலைமை இந்த மேடையில் இருக்கிறதுக்கு பிரவீன் ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து கதை திறந்து விட்டாருன்னா இந்த இடத்த பெரிய ஆக்கிறதுக்கு வந்து the man of action. I think he can do anything. Nothing but நம்முடைய ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மிஸ்டர் பட் தனசுந்தரம் சார். வாங்க சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் உங்களை. நீங்கள் இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. ரொம்ப இதுக்கு எனக்கு வந்து பெரிய சந்தோஷம்னாக்கா இவ்வளோ ஒரு பெரிய ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சது வந்து நான் கடவுள் கொடுத்த புண்ணியம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் மற்றவங்களுக்கு அகெயின் தேவதி சாயர் எல்லாருக்கும் ஐயார் பெரியார் பெருவாயருங்க என்னுடைய வந்திருக்கிற எல்லாரோடையும் என்னுடைய முதல் சந்தோஷத்தை என்னோட சொல்லிக்கிறேன். சிலர் வந்து இதுக்கு முன்னாடி நான் சில சொல்லி முடித்தப்போ சில சொல்லலான்னு தோணுச்சு, பட் ரொம்ப டைம் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். நான் இந்த ஸ்கூலில் வந்து கற்றுக்கினது 3 ஆக்சுவலாக. அது மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு விடைபெறலான்னு ஆசைப்படுறேன். நான் எல்லாருக்கும் இப்போ இந்த ஸ்கூலில் நான் கற்றுக்கிறத வந்து நான் என்னுடைய ஆஃபீஸ்லேயே சொல்லுவேன், என்னுடைய கலீக்ஸ்க்கும் சொல்லுவேன். அது பிகம் வெரி பாப்புலர் ஆல்சோ. சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து வெரி சிம்பிள் ரூல், 3D ரூல் சொல்லுவேன் நான். 3D ரூல் இஸ் த சிம்பிள் ரூல் ஃபார் சக்ஸஸ். ஒன்று வந்து டிசையர், ஆசைப்படுங்க. ஸ்டூடெண்ட் எல்லாருக்கா சொல்கிறேன், என்ன ஒன்று ஆசைப்படுறீங்களோ ஆசைப்படுங்க. நீங்கள் ஆசைப்பட்டால் நடக்காது, உண்மையிலே நம்புங்க. அது ஆசைப்படுங்க, அதை நம்புங்க. அது டிசையர் நம்பர் 1. நம்பர் 2 வந்து டிட்டர்மினேஷன். நம்பர் D, செகண்ட் D, டிட்டர்மின் டு டூ வாட் எவர் இட் டேக்ஸ். என்ன ஆசைப்பட்டீங்களோ அது ஆவணன்றதுக்காக டிட்டர்மினேஷன் வச்சுக்கோங்க. தேர்ட் வந்து டிசிப்ளின், வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. யாருனாலும் ஆசைப்படலாம், யாருனாலும் டிட்டர்மின் பண்ணலாம்.
அதை ஃபாலோ த்ரூ பண்ணுறது டிட்டர்மினேஷன் இருக்கிறீங்களா, அதுதான் பெரிய பெரிய கஷ்டமான வேலை. அதை யார் கற்றுக்கிறாங்களோ யாருனாலும் என்ன வேணாலும் ஆகலாம். அது ஒரு சின்ன சக்ஸஸ் தான் நான் கற்றுக்கிட்டது. ஆக்சுவலாக இந்த ஸ்கூல் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலை ஸ்கூல் டேனிஷ் விஷன் ஸ்கூலுடைய இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிப்ளின் இஸ் நம்பர் 1 in this ஸ்கூல். உங்களுக்கு தெரியும் வேண்டாம். நாங்கள் சரோஜினி மேம் பற்றி அதுக்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தான் அவனை கண்டிப்பாக எங்க சொல்லாமல் எனக்கு முடியாது. ஒரு முறை ஸ்கூலுக்கு அந்த கால ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் இருந்த டீச்சருக்கெல்லாம் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் அவங்க வேறு ட்ரெஸ்ஸு போட்டு வந்தாங்க. காலையில் ஆஃப் டே வேறு ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் போட்டு வந்தாங்க. போட்டு மறுநாள் ஆஃப்டர்நூனே வேறு யூனிஃபார்ம் வந்துட்டாங்க. கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 பசங்க உடனே யூனிஃபார்ம் போட்டு வேறு யூனிஃபார்மில் வந்துட்டாங்க. கரெக்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வேறு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கேட்டாங்க, டீச்சரை கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துக்கிறீங்களேன்னு. நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்கல்ல அவங்க சொன்னாங்க. அப்போ எக்ஸாம்பிள் சொன்னது அது லீடர்ஸாக இருக்கிறவங்க எக்ஸாம்பிள் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு, டீச்சர்ஸாக இருந்தாலும் லீடர்ஸாக இருந்தாலும் இந்த எக்ஸாம்பிள் செட் பண்ணிங்கனாக்கா எவ்ரிபடி வில் ஃபாலோ. அதே மாதிரி அந்த 10% ஆஃப் பீப்புள் ஆல்சோ இஸ் கோயிங் டு பி தேர். தீஸ் கால்ட் அஸ் ட்ரபிள் மேக்கர்ஸ். அந்த மாதிரி ட்ரபிள் மேக்கர்ஸும் இருக்க போகிறாங்க. அவங்களாம் பார்த்து அந்த மாதிரி இருக்கு. டோன்ட்ஸ்ன்றதை அவங்களையும், டூஸ்ன்றதை அதுங்களே பார்த்து கற்றுக்கிட்டீங்கனாக்கா லைஃப் இஸ் அ ஈஸி திங் டு டூன்னு. அது ஒரு சின்ன லெசன் தான். அது நான் இப்போ நான் என்னுடைய ஓன் கம்பெனி வச்சுருக்கேன் யூஎஸில். ஆல்சோ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் கம்பெனி இன் யூஎஸில். அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன இது இந்த சிம்பிள் டிசிப்ளின் அண்ட் ஃபாலோ த்ரூ லீடர். வாட் எவர் யூ சே அதை நடத்தி காமிங்க, பண்ணி காமிங்கன்றத ஒரு சின்ன ஒரு லெசனை கற்றுக்கிறதால தான் கற்றுக்கிறது. இந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்கள். அதை அப்புறம் சிலது இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணும். திருவண்ணாமலை பற்றி எவ்வளோ பேருக்கு எவ்வளோன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை வெடிச்சாக்கா உலகமே அழிஞ்சிரும்னு சொல்லுவோம். ஐதீகம் ஒன்று இருக்குது. எவ்வளோ பேருக்குன்னு தெரியாது. அது உண்மையாக போய் எனக்கு கூட எனக்கு தெரியாது. திருவண்ணாமலை அது காந்தமனு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் மவுண்டன். ஸோ அந்த மவுண்டன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னா the world is going to collapse. அதுன்றது ஒரு ஐதீகம் இருக்குது. ஒரு உண்மையாக போய் எனக்கு தெரியாது. அது அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. இந்த மண்ணில் ஒரு பெரிய மகிமை இருக்குது, ஒரு காந்தமும் இருக்குது. அந்த மண்ணிலேருந்து போனவங்க எல்லாருமே பெரிய ஆளாக இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த ஸ்கூல். அது டேனிஷ் விஷன் ஸ்கூல். அதை யோசித்து பாருங்கள். ஒரு 125 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு டென்மார்க்லேருந்து ஒருத்தரை இங்கே ஒரு ஸ்கூலை ஒன்று ஓப்பன் பண்ணி இந்த தமிழருடைய உண்மையான கலாச்சாரம் சமத்துவம், சகோதரத்துவம். தமிழுடைய உண்மையிலேயே நீங்கள் தமிழ்னு டிஃபைன் பண்ணாக்கா இந்த 2 வார்த்தையில் டிஃபைன் பண்ணலாம். சமத்துவம், சகோதரத்துவம். பிறப்பால் எல்லாரும் ஒருத்தர், எவ்ரிபடி எல்லாரும் இந்நாட்டு மன்னர். பாரதி சொன்ன ஒரு வார்த்தையை சொல்கிறது இது பெரிய இது. இந்த ஸ்கூல் இந்த டேனிஷ் ஸ்கூலுடைய கோச்சிங்கும் பார்த்தீங்களா, டீச்சிங் பார்த்தாலும், டிசிப்ளின் பார்த்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 வார்த்தைங்க பில்டின் ஆக்சுவலாக கண்டிப்பாக அப்படியே அது அப்படியே வருது. அதனால தான் இந்த ஸ்கூல்லேருந்து போனாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட தாட் ப்ராசஸ், திங்கிங், வேர் தே ஆர் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். தே ஆர் அவுட் சைட் தி கிளான் சொல்லணும். நான் ஆக்சுவலாக அது கிளான் சொல்லுவேன். ஏன்னாக்கா இந்த ஸ்கூல் இந்த கொடுத்த ஒரு பெரிய மகிமை. அது இங்கே இருக்கிற ஹெட்மாஸ்டரும் சரி, இந்த டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் அந்த ஒரு சமத்துவன்ற சகோதரத்தை கொண்டு போகிறதுல நம்மளும் ஒரு பங்கு இருக்கிறன்ற நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அகெயின் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ எங்கள் அப்பா ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் அவரை வேண்டிக்கிறேன். அவரை அப்பா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சான்ஸ். வணக்கத்திற்குரிய தலைமை ஆசிரியர்களே, பெருமதிப்புக்குரிய பேராயர் அவர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, ஒரு 2 செய்தியை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். இன்றைக்கு நான் அறிந்த வரையில் 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இன்றைக்கு இருக்கிற பாராளுமன்றத்திலே பேரறிவாளன், நம்மையெல்லாம் பேசுவதற்குரிய தகுதி படைத்தவன், மரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய நாள், அந்த அரங்கத்திலே படித்த நாள் என்பதிலே மிக பெருமை அடைகிறேன்.
இன்னொன்று, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இன்றைக்கு தான் பிறந்த நாளை காணுகிறார் என்கின்ற இன்னொரு நிகழ்ச்சியை நான் கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, கடைசியாக இறுதியாக மட்டுமல்ல, இந்த பள்ளி 125 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இருக்கிற மக்கள், இங்கே வாழ்கிற மக்கள் நம்மை போன்றவர்களெல்லாம் எப்படி இருந்திருப்போம் என்பதை சிந்தித்து பாருங்கள். படிப்பறிவில்லாத, கல்வி அறிவில்லாத, ஒன்றுமே தெரியாத மக்களாக இருந்த அத்தனை பேரையும் கல்விக்காக கல்வி கடனை செய்ய வேண்டும் என்ற பேரவாவோடு அன்றைக்கு இருந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்து இப்படிப்பட்ட பள்ளிகளை நிறுவி சாதாரண மக்களை, மிகவும் படிக்காத மக்களை, ஒரும் தெரியாத மக்களை எல்லோரையும் படிக்க வைத்த பெருமை ஆங்கிலேயர்களை சாரும் என்கின்ற செய்தியை உங்கள் மத்தியிலே சொல்லி அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை இனிமேலும் பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்ற செய்தியை மட்டுமல்ல சகோதரர்களே, இனி வருகின்ற நாட்களில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய சமத்துவம், சகோதரத்துவம் என்கின்ற செய்தியை மட்டும் சொல்லி அதை கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலே இருத்தி இந்த ஆரம்பத்திலே பேசுகிற போது குறிப்பிட்டார். பறை என்பது பிரச்சாரம் செய்வது, பறை என்பது சொல், பறை என்பது விளம்பரம் என்கின்ற அளவிலே நாம் அத்தனை பேரும் இப்படிப்பட்ட பள்ளிகளை பற்றி விளம்பரம் செய்து இந்த பள்ளி மேலும் மேலும் பல்லாயிரம் ஆண்டுகள் மட்டுமல்ல, இந்த உலகம் இருக்கின்ற வரையில் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கௌரி ஸ்ரீ, ஒரு செகண்ட். உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். இந்த உலகத்திலேயே மிக சிறந்த சொல் செயல். அந்த செயலை நிகழ்த்தியவர் என் அருமை தோழர். ஸோ this is possible. இது எப்படி சாத்தியமாயுதுன்னா, புகழேந்தி எப்போ எங்ககிட்ட சொல்கிறது, ஒரு சரோஜினி டீச்சர். அந்த சரோஜினி டீச்சர் வந்து கிளாஸில் உன்னால் முடியும் அப்படின்னு அவர் கண்ணை பார்ப்பாங்களாம். அந்த பார்வை, அவருக்கு கொடுத்த உத்வேகம், அவருக்கு கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ட், அண்ட் ஹீ ஸ்டாண்டிங் ஹியர் ஹேஸ் அ பில்லர். ஒரு ஆசிரியர் நினைத்தால் எதை வேணா செயலாக்க முடியும். அப்படிக்கு நாங்கள்லாம் சாட்சி. எங்கள் ஆசிரியர்கள், உங்கள் ஆசிரியர்கள் செய்கின்ற செயல் ஆக சிறந்த சொல் செயல். அந்த ஆசிரியருடைய செயலினால் விளைந்தவர்கள் நாம் எல்லோரும். ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல், அதுதான் சிறந்த தானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம பைபிளில் சொல்லுவாங்க, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறவன் சபையில் உயர்த்தப்படுவான். தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறவன் சபையில் உயர்த்தப்படுவான். நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் பெருமைப்படுறேன், ஒரு வாத்தியாராகவும் பெருமைப்படுறேன். ஏன்னா ஐ ஆல்சோ பிலாங் டு த டீச்சிங் ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ ஒரே ஒரு 2 பேர் இந்த உலகத்தில் நம்மளை பெற்றவங்க, நம்மளுடைய ஆசிரியர்கள். எதில் பெருமைப்படுறாங்கன்னா, என் பிள்ளை என்னை வெல்லவும். இந்த ஒரு சொல் வந்து ஆசிரியர்களும் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா எல்லா ஆசிரியர்களும் நம்மை ஏற்றிவிட்ட ஏணி நின்ற இடத்துலயே நிற்கிது. நம்ம தான் ஏறி ஏறி மேலே போயிட்டோம், ஆனால் அந்த ஏணி அங்கே தான் நிற்கிது. ஏணி ஒரு பொழுதும் ஏறியவரை தடுத்து விழுவதில்லை. அதுதான் ஆசிரியர். அதே மாதிரி பெற்றவர்கள், என் பிள்ளை என்னை வென்னுச்சுன்னா போதும், நான் பார்க்காத உயரத்தை என் பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற 2 ஜீவன்கள். ஒரு பள்ளி 125 வருடம் வரலாறு படைத்திருக்கிறது. நான் நேற்று உள்ளார வரும்போது எங்கே பாரு போர்ட்ஸ், 125 இயர்ஸ், சபாநாயகர் வரார், மினிஸ்டர் வரார். இந்த ட்ரீ, இந்த சோலார் ட்ரீன்னு சொன்னாங்கல்ல, சூரியன் வந்து ரொம்ப நல்லவர். அவர் எப்படின்னா, பிரதிபலிப்பு எதையும் எதிர்பார்க்காம, தினந்தோறும் பிரதிபலிப்பே எதிர்பார்க்காம தினந்தோறும் தன்
தன் கடமையை செய்கிற ஒரே சிறந்த பர்சன் சூரியன். ஸோ அதுக்குடைய டிபிக்ஷன் தான் இந்த சோலார் ட்ரீ. மூதுரையில் ஔவையார் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தரக்கோல் என வேண்டாம். வென்று வளர் தெங்கு தாளாலே தானுண்ட நீரை தலையாலே தருதலால். அப்படின்னா நீ ஒருத்தர்கிட்ட இருந்து எதையோ வாங்குற, அதை எப்படி திருப்பி தரணும் அப்படின்னு என்னன்னா, அந்த தென்னை மரத்தை பார், நீ என்ன மாதிரியான தண்ணீரை அது காலில் ஊற்றினாலும் அது என்ன பண்ணுதுன்னா, அது நல்ல தண்ணீராக மாற்றி சுவையான இளநீரை தன் தலையில் வச்சு கொடுக்குதான். தலையாலே தான் தருதலால். என் ஃப்ரெண்ட் புகழேந்தி இந்த பள்ளியில் பெற்ற கல்வியை திருப்பி இந்த கல்விக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சோலார் ட்ரீயை நிறுவி தலையாலே தான் தருதலால் பண்ணியிருக்கார். ஸோ இட் இஸ் அ பிக் 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 அச்சீவ்மெண்ட். நான் என்ன திருப்பி செய்ய போகிறேன்? நம்ம வசனத்தில் சொல்லியிருக்கு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழியும் போது நான் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் கொடுக்கணும். அதை அவர் செஞ்சிட்ருக்கார். ஸோ இட்ஸ் so happy to be here when புகழேந்தி can achieve, when so many of them can achieve. உங்களால முடியும். முடியுமா? முடியும் முடியும், கண்டிப்பா முடியும். பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டுவோம். இந்த பள்ளியோட 200 300ல நீங்கெல்லாம் இங்க இருக்கணும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். காட் பி வித் அஸ். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். மாண்புமிக மரியாதைக்குரிய விருந்தினர்களே மற்றும் டேனிஷ் மிஷன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீம், இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஹுபர்ட் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, குழந்தை செல்வங்களே, எனது காலை வணக்கங்கள். என் பெயர் அனிதா ஹென்றி. நான் சன்ஸ்ட்ரீம் என்ஜினியரிங் இந்தியா கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர். இந்த கம்பெனி ஒரு பெங்களூர் சேர்ந்த கம்பெனி. டேனிஷ் மிஷன் ஸ்கூல் பள்ளியின் 125வது ஆண்டு விழாவுக்கு எனது கம்பெனி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. எனது கம்பெனி சன்ஸ்ட்ரீம் என்ஜினியரிங் மற்றும் அட்வான்ஸ் எனர்ஜி சொல்யூஷன் எனர்ஜி யுஎஸ்ஏயின் மிஸ்டர் புகழேந்தி செல்வராஜ் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர். அவரது அன்பளிப்பாக இங்கு நிறைவுபட்டுள்ள இந்த சோலார் ட்ரீ மூலம் நாங்கள் இருவரும் இந்த பள்ளியின் ஒரு பகுதியாக இருப்பதில் மகிழ்ச்சி அளிக்கிறோம். இதன் மூலமாக இந்த சிறப்பான பள்ளியுடன் தொடர்பு கொள்ள வைத்துக்கொள்ள ஆண்டவருக்காக இந்த கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். சன்ஸ்ட்ரீம் என்ஜினியரிங் கம்பெனியுடைய முக்கியமான வேலை பொருள் வடிவமைப்பு, தட் இஸ் டிசைன், சோதனை, டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ். அந்த சோலார் ட்ரீ அங்கே ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னா அதுக்கு காற்று, மழை, புயல் எது அடித்தாலும் அது சாய்ந்து கொள்ளாமல் நிற்கணும்னா இங்கே உள்ள எங்கள் என்ஜினியர்கள் அதுக்கூடிய சோதனை, டெஸ்டிங் எல்லாமே செஞ்சதால தான் இட் வில் ஸ்டாண்ட் தேர் ஃபார் மெனி இயர்ஸ் டு கம். மொத்தத்தில் சன்ஸ்ட்ரீம் என்ஜினியரிங் தலை மற்றும் மூளையானால் அட்வான்ஸ் எனர்ஜி அதனுடன் உடல். இரு கம்பெனிகளின் முக்கியமான எதிர்கால பார்வை பொருட்களை கொடுப்பது மட்டுமல்ல, ஒரு தூயமான பூமியை கொடுப்பதும் கூடத்தான். இரண்டு கம்பெனிகள் ஒன்று சேர்ந்து உங்களுடைய உதவி உடன் ஒரு சுத்தமான பூமியை கொடுக்கும் ஒரு பயணத்தை நாம் தொடரலாமா? Yes or no? Can we? வருங்கால சந்ததியை சந்தோஷமாக வாழ வைக்கலாமா? Yes or no? இது இன்று நம் கையில் தான் இருக்கிறது.
இந்த பள்ளி இன்னும் சிறப்பாக வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த வளர்ச்சிக்கு இந்த சோலார் ட்ரீ ஒரு உதவியாக இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். அந்த ஆண்டவரிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, வணக்கம். And sorry, this is my first Tamil speech. Apologize if there is any mispronunciation. Thank you so much. இங்கிலீஷில் எழுதி வச்சு தமிழில் சொன்னாங்க. நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்தது கலை நிகழ்ச்சி தொடரும்.